படத்தில் லூசிஃபர் ஒன்று மாதிரி நல்லா அழகாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படியே கோட்டை விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்கு அப்படின்னு தோணுது. தூங்கிட்டோம் ப்ரோ. நான் படம் ஒன் டைம் ஆச்சு பண்ணாங்க. ஒரு லூசிஃபரில் வந்து என்னென்னா கரெக்டாக ஒரு கதையை எடுத்திருப்பாங்க, அதையே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ்லாம் வச்சு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி கேரளாவுக்கும் படம் வருது, வெளிநாட்டிலும் கதையை போகுது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல முடிச்சிட்டாங்க. எது ஃபோக்கஸ் பண்ணணுன்னே தெரில, அதனால் அப்படி போய் முடிச்சிட்டாங்க. படத்தில் லூசிஃபர் ஒன்று மாதிரி நல்லா அழகாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சேன். இவங்க அப்படியே கோட்டை விட்டாங்க லைட்டாக. அவ்வளோதான். மொத்தத்தில் பார்ட் 3 இருக்குது. அது முன்னாடியே தெரிஞ்சது தான். இது 3 ட்ரியாலஜி தான். இது 3 பார்ட்டோட இது தான். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டு நல்லா வந்தால் தான் தேர்ட் பார்ட் எடுக்க முடியும். ஆனால் எனக்கு பொறுத்தவரையும் ஆடியன்ஸில் அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த மாதிரி தெரியல. தேர்ட் பார்ட்டு டவுட்டாக தான் இருக்குன்னு. ஆமாம், மோகன்லால் லேட்டாக தான் வரும். பார்ட் 1லேயே அப்படி தான் இருக்கும். அவருக்கு மொத்தமாகவே ஒரு 1 hour கூட இருக்க மாட்டார். இதுலேயும் அப்படி தான் இருக்குது. தேவையான இடத்துல தான் வருவார். ஆனால் பார்ட் 1ல் மற்ற கதை எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் அந்த மற்ற கதைன்றது வந்து சுவாரஸ்யமாக இல்லை. அதனால் அப்படியே டல்லாக தான் போகுது. ஃபஸ்ட் ஹாஃபே டல்லு தான். கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் நிறையா மொமெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் யூஸ்வலாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப அப்படியே போயிடுச்சு. ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. ஸ்டோரி மட்டும் கம்மியாக இருக்குது. அதான் ஒன் டைம் பார்த்துடலாம், எப்படியா பார்த்துடலாம். ஏன்னா நல்லா மேக் பண்ணியிருக்காரு பிருத்திவிராஜ். நல்லா மேக்கிங் நல்லா இருக்கனால அந்த விஷுவல் பியூட்டியில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே 3 மணி நேரம் அப்படியே போயிடுது. ஆனால் திருப்பி பார்க்கணுன்னா கேட்டால் பார்க்க முடியாது. ஃபுல்லாக தூங்கிட்டோம் ப்ரோ. நான் ப்ரோ படம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, மொத்த படத்தையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சுட்டு இவன் பார்ட் 3க்கு கொடுத்ததை செகண்ட் ஹாஃபில் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் பார்ட் 3க்கு தான் இப்போ வெயிட்டிங். பார்ட் 3 பயங்கரமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் கொஞ்சம் ட்ராக், அவ்வளோதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேக் தான் ப்ரோ. அதாவது ஸ்க்ரீன் டைம் கம்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாலேட்டனுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் கம்மி. ஆனால் கொடுத்த ஸ்க்ரீன் பக்காவாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு பில்டப் தான் இது, அவ்வளோதான். ஆக்ஷன் சூப்பர். ஒரு ஃபைட் சீனு ரெண்டு ஃபைட் சீன் இருக்குது டோட்டலாக. அது வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஓகே தான், ஃபுல் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல எலிவேஷன்லாம் இருந்தது. பட் தென் அவ்வளோதான், கொஞ்சம் லேக். டொவினோ தாமஸ் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மேலே டர்ன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் தென் அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப ஒரு மாதிரி லேக் இருந்துச்சு படத்தில். அவரு தான் பார்ட் 3, அவருக்கு தான் வெயிட்டிங். இப்போ அவர் ஃபேஸ்லாம் காட்டினாங்க, ஆனால் படத்தை பாருங்க, இது ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். பட் தென் பார்ட் 3க்கு தான் அங்கே வெயிட்டிங். நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கா? ஓவரால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் வாஸ் ரியலி குட். ஒவ்வொரு கேரக்டரோடைய இன்ட்ரடக்ஷன் ஹட் பீன் ரியலி குட். மோகன்லால் சார், பிருத்விராஜ் சார், மஞ்சு வாரியர் மேம், இவங்க 3 பேரோட படம் தான். மோகன்லால் சாரோட ஸ்க்ரீன் டைம் கம்மி, ஆஸ் த டைரக்டர் ஹஸ் டோல்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர் வாட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்கு அப்படின்னு தோணுது. பட் தே ஹேவ் டு டெவலப் த ஸ்டோரி. அதனால இட்ஸ் நாட் போரிங். ஒரு யான் பண்ற மாதிரி, தூங்கி போற மாதிரி எல்லாம் படத்துல கண்டிப்பா இல்லை. இட்ஸ் வெரி என்கேஜிங். செகண்ட் ஹாஃப்ல இருந்து அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. அந்த லேகை காம்பன்சேட் பண்ணியிருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். சாரி, ஆமாம், ஹைப் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேமியோ இருந்திருக்கு. சாரி, ஃபஹத் வரலையே படத்தில். ஓகே, ஐ எம் நாட் சப்போஸ் டு ஸ்பாயில் எனிதிங். ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்க அந்த ஆக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. தே ஹேவ் brought in a character and ப்ரீக்வலோட ஒரு என்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. there is a L3 வந்து ப்ரீக்வல் அப்படின்னு காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். பேக்ரவுண்ட் மியூசிக் ஹஸ் பீன் ரியலி குட். ஆனால் லூசிஃபர் அளவுக்கு படத்தோட மியூசிக் வரல. ஒரு வாட்டி படம் ரொம்ப நல்லா பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஓகே, அதாவது லூசிஃபர் வர்றதுக்கே வந்து இடவில இருக்குது ஆக்சுவலி. அதனால தான் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்சுவலி லூசிஃபராக இருக்குது. அதனால தான் படம் நல்லா இருக்கு. ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஓகே, அவர் ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே ஆக்சுவலி. பட் இந்த செகண்ட் வந்து கொஞ்சம் சூப்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அதான் நல்லா இருக்கு. அதான் கொஞ்சம் இல்லை. செகண்ட் ஹாஃப் அவர் லூசிஃபர் வர்றதுக்கு வந்து தாமதமாகுது. அதை வந்து பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது.
படம் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் அந்த மோகன்லாலோட பாஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு தான் இருந்தது. பட் ஆனால் பாஸ்ட் இல்லை, ஆக்சுவலாக பிருத்திவிராஜோட பாஸ்ட் தான் இதில் இருக்குது படத்தில். அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் டொவினோ தாமஸோட அந்த இது அவங்க கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த படத்தில். வேறு மஞ்சு வாரியர் ஷீ இஸ் குட். அண்ட் மோகன்லாலோட சாரி ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு இது தனித்தனியாக பிரிக்க முடியல ப்ரோ. இது ஆக்சுவலாக அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் கிரேட். அப்படியே எப்படி சொல்கிறது, கண்டினியூ தான். மற்றபடி இந்த 2 லேகும் எதுவுமே இல்லை. ஆமாம் அந்த மாதிரி இருக்குது. பட் அதை வர்ணிக்க முடியல நம்மளால். கண்டிப்பாக புரியல. அப்படி அதுதான் நான் சொல்கிறேனே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா செகண்ட் பார்ட் அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் லேகே இல்லை இந்த படத்தில். ஃபஸ்ட் பார்ட் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டில் செகண்ட் பார்ட்டும் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆக்ஷன் ஃபஸ்ட்டோட செகண்ட் வந்து நீங்கள் வெயிட்டாகவே எதிர்பார்க்கலாம். அந்த அளவு இருக்குது கண்டிப்பாக. இல்லை பிருத்திவிராஜ் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வராரு. ஆனால் அவர் வந்ததுலேருந்து இன்னும் மாசம் அதிகமாகுது. இல்லை மோகன்லால் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே இருக்கார். அது கொஞ்சம் லேட்டாக வராரு அவ்வளோதான். பட் நிறையா. ஆனால் அவர் ஒவ்வொரு ஸ்க்ரீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரம் பண்ணியிருக்காங்க டேரக்டர்ஸ். டொவினோ தாமஸ் அதுதான், அது அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி பார்த்தோமோ அது ஆப்போசிட் கேரக்டர் தான் இதில் இருக்காரு. பட் ஆனால் அவரும் கலக்கியிருக்காரு. வாவ்ன்ற வெயிட்டிங் ப்ரோ. நான் இப்பயே விட்டாலும் கூட நான் டக்குன்னு புக் பண்ணி வச்சிருவேன். அந்தளவு வெயிட்டிங்கில் இருக்கும். அப்படின்னு இல்லை, எனக்கு அந்த மாதிரி தோணல. நல்லாவே இருந்தது, சூப்பராகவே இருக்குது. பார்ட் 3க்கும் லீட் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்கு படம். அப்படியெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வராரு. செகண்ட் ஹாஃபில் நல்லாவே அவருக்கு இது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். கேட்கல. எஸ், அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நல்லாவே வந்திருக்கு. எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஆஃபில் தான் நினைக்கிறேன் நல்லாவே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார் அவர். பார்ட் 3க்கு ரொம்ப லீட் கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், அவருக்கு கொஞ்சம் சேட் எண்டிங்காக இருக்கும். பட் நல்லா இருக்குது படம். சூப்பராக பண்ணியிருக்கேன். ஓவராலாக சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. போய் பாருங்கள். ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி படம் போய் பாருங்கள். நல்லாவே இருக்கும். இல்லை, இப்போது ஆக்சுவலி கிளைமேக்ஸில் வந்து அந்த குரேஷி அப்ரஹாம் அப்படின்ற அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி வந்து 3rd காமிக்குன்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. தேர்ட் சீக்வலுக்கு வந்து இது படம் வந்து வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தாராளமாக கண்டிப்பாக வர்த்து தான். ஏன்னா வந்து அவரோட பேக் ஸ்டோரி ப்ளஸ் இப்போ இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் ஸ்டோரி பேலன்ஸ் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. அது வந்து கண்டினியூ. டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. எஸ் லேக் நிறைய இருக்குன்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இல்ல, அதான் லெங்த் இருந்தது. அது வந்து ஆக்சுவலி லேகா இப்போ லூசிஃபர் 1மே இதே மாதிரி தான் லெங்த் இருக்கும். அதனால அது கண்டினியூ அது கம்பேர் பண்ணும்போது ஓகேவா தான் இருக்கும்.